மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ வெங்கடேசன். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி இரவு கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே சட்டவிரோத கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் நிராகரித்த நிலையில் இந்த சட்டவிரோத கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. குறிப்பாக மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பரப்புரைக்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்த ஒரு தகவலை ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த நிலையில் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அமலாக்கத்துறை சார்பில் நேற்று பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இது போன்ற பரப்புரை என்பது தேர்தல் பரப்புரை என்பது அடிப்படை உரிமையாக கொள்ளக்கூடாது என்றும், மேலும் இவருக்கு இவ்வாறு ஜாமீன் வழங்கினால் இது போன்ற பண மோசடி வழக்கில் மேலும் சில அரசியல்வாதிகள் முன்னுதாரணமாக கொண்டு ஜாமீன் கேட்டு வர தொடங்குவார்கள் என்றும், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று பிற்பகல் உணவு இடைவெளிக்கு பின் விசாரித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1 வரை தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்று பரப்புரை மேற்கொள்ள வசதியாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் அவர் திகார் சிறையில் சரணடையும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மொத்தத்தில் இன்றைய உச்சநீதிமன்ற உத்தரவு என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான உத்தரவாகவும், தற்போது மக்களவை தேர்தல் நடைபெறுவதால் அதில் அந்த அனைவருக்குமான சம வாய்ப்பு கிடைக்கும் உரிமை என்பது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.